சார்ஜ் சார்ஜ் போடணும். பேட்டரி வேற கம்மியா இருக்கு. சரி, ஓகே. நைட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். என்னது? ஃபோனை நைட்ல சார்ஜ் போட்டா பேட்டரி லைஃப் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோனை நைட்லலாம் சார்ஜ் போடக்கூடாது. அந்த மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது. நெறைய பேர் நெனைப்பீங்க, நைட் டைம்ல ஃபோன சார்ஜ் போட்டோம் அப்டின்னா, ஃபோனோட பேட்டரி வந்து உப்பி போயிட்டு, ஃபோன்ல வந்து பேட்டரி லைஃப் வந்து கம்மியாயிரும் அப்டின்னு சொல்லிட்டு நெனைப்பீங்க. பட் அது வந்து ஒரு மித்து தான். ஸோ அது எப்படி அது மித்து? அதேபோல ஃபோன் பேட்டரி வந்து நைட்ல சார்ஜ் போடலாமா? அப்படி சார்ஜ் போடுறது மட்டும் இல்லாம, ஃபோனோட பேட்டரி லைஃப் எப்படி வந்து இன்கிரீஸ் பண்றது? அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு நெறைய பேர் நெனைக்கிறது என்ன அப்படின்னா, ஃபோன் பேட்டரியில வந்து நெறைய சார்ஜ் கன்டினியூஸா குடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஃபோன் ஆக்சுவலா சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 3லருந்து ஒரு 4 மணி நேரம் ஆகப்போகுது. அதுக்கு மேலேயும் சார்ஜ் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா, ஃபோன் பேட்டரி வந்து உப்பி போயிரும். அப்புறம் வந்து அது வந்து சார்ஜ் ஆயிட்டே இருந்து, ஃபோனோட பேட்டரி லைஃப் வந்து கம்மியாயிரும். அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது வந்து கிடையாது. நம்ம ட்ரெடிஷனல் ஃபோன்ஸ்க்கு வேணா இது ஒத்து வரலாம். பட் இப்ப இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு இது ஒத்து வராது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பழைய ஃபோன் பேட்டரிஸ் எல்லாமே லித்தியம் அயான் பேட்டரிஸா இருந்தது. அப்ப அதுல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். அப்போ அது வந்து ஈஸியா உப்பும். ஸோ அது கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. பட் இப்ப இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல எல்லாத்துலயுமே லித்தியம் பாலிமர் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ லித்தியம் பாலிமர் பேட்டரிஸ்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். அப்படி சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால, இது வந்து ஈஸியா உப்பாது. அட் த சேம் டைம் இதுலருந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் வந்து கம்மின்னு தான் சொல்லுவேன். சரி, அப்படியே இருந்தாலும் நம்மளுடைய ட்ரெடிஷனல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து சார்ஜ் பண்ணும்போது ஸ்மார்ட் சார்ஜிங்ல இருக்காது. ஸோ நைட் சார்ஜ் போடக்கூடாதுன்றது அப்ப கரெக்ட். பட் இப்ப இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஸ்மார்ட் சார்ஜிங் சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு யூஸ் பண்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம நைட்டு ஃபுல்லா சார்ஜ் போட்டாலும், அது 100% வந்ததுக்கு அப்புறமா அது நின்னு போயிரும். ஸோ அதுக்கு மேல அது வந்து சார்ஜ் ஆகாது. ஸோ இதுதான் ஸ்மார்ட் சார்ஜிங் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம, நம்மளோட ஃபோன் பேட்டரி லைஃப் வந்து எப்படி இன்கிரீஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நைட் ஃபுல்லா ஃபோன சார்ஜ் போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ ஃபோன் பேட்டரி லைஃப்ப வந்து எப்படி இன்கிரீஸ் பண்றது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். முதல் விஷயம், உங்களுக்கு குடுக்கப்பட்ட சார்ஜர தவிர்த்து, வேற எந்த சார்ஜரையுமே யூஸ் பண்ணாதீங்க. காரணம் என்ன அப்டின்னா, இப்போ உங்க ஃபோனோட பேட்டரி எம்ஏஹெச் என்ன அப்டின்னு கேட்டா, உதாரணத்துக்கு ஒரு 5000 எம்ஏஹெச் பேட்டரின்னு வச்சுக்கோமே. அப்படி அந்த 5000 எம்ஏஹெச் பேட்டரிக்கு எத்தன வாட்ஸ் சார்ஜர் குடுப்பாங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, 5 வாட்ஸ் சார்ஜர் குடுப்பாங்க. 5000 எம்ஏஹெச்ச டிவைடட் பை 1000 பண்ணி 5 வாட்ஸ் சார்ஜர் குடுப்பாங்க. இதுவே அ 4500 எம்ஏஹெச் பேட்டரி அப்டின்னா 4.5 வாட்ஸ் சார்ஜர் குடுப்பாங்க. ஸோ இத தாண்டி நீங்க சார்ஜ் பண்ணும்போது, உங்க ஃபோன் வந்து ஹீட் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க ஃபோனோட பேட்டரி லைஃப் கம்மியாகறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரி. ஆன அளவுக்கு ஃபோன ஹீட் பண்ணாதீங்க. நீங்க வந்து ரொம்ப நேரம்லாம் கேம் விளையாடுனீங்க அப்டின்னா, உங்க ஃபோனுடைய அ ஹீட் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாரி டைம்ல ஃபோனுக்கு ஆன அளவுக்கு கூலா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாரி இந்த சார்ஜ் போட்டு வீடியோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு, சார்ஜ் போட்டு கேம் விளையாடுறது, இந்த மாரியான ஹெவியான ஒர்க்ஸ் வந்து செய்யவே செய்யாதீங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களோட பேட்டரி லைஃப் வந்து கம்மி பண்ணுன்னு தான் சொல்லுவேன். சரி, இப்போ மொபைல் ஃபோன வந்து நைட்ல சார்ஜ் போடல. நைட் சார்ஜ் போட்டாலுமே, அதுலருந்து கொஞ்சம் பேட்டரி வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சார்ஜ் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். எதுக்கு அப்டின்னா, நீங்க என்னதான் ஃபோன ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லா ஆப்பையும் க்ளோஸ் பண்ணி வச்சாலும், பேக்கிரவுண்ட்ல சில ஆப்ஸ் ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ ஆன அளவுக்கு பேக்கிரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுருங்க. நீங்க யூஸ் பண்ணாத நேரத்தில வைஃபை, மொபைல் டேட்டா, லொகேஷனு இது எல்லாத்தையுமே ஆஃப்ல வச்சுருங்க. உங்க பேட்டரி லைஃப் வந்து இன்கிரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் நான் 0 வந்தா தான் சார்ஜ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து பண்ணாதீங்க. 0 வந்ததுக்கு அப்புறமா சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா, அது உங்களோட சார்ஜ் சைக்கிள்ஸ வந்து பாதிக்கும். நெறைய பேர் எம்ஏஹெச் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் சார்ஜ் சைக்கிள்ஸ மறந்து போயிருவோம். எம்ஏஹெச் பேட்டரி எத்தனை எம்ஏஹெச் அத தான் பார்ப்போம். பட் சார்ஜ் சைக்கிள்ஸ் கம்மியா இருக்கும் பட்சத்தில், நீங்க 0 ஆயிட்டு சார்ஜ் போட்டு 100% எடுத்ததுக்கப்புறம் சார்ஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்க சார்ஜ் சைக்கிள் வந்து பாதிக்கப்படும். ஸோ ஒரு ஃபோன் எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டு
ஃபுல் பெர்சன்ட் சார்ஜ் ஏத்தி எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியும், எவ்வளோ வாட்டி யூஸ் பண்ண முடியும்ன்றத சார்ஜ் சைக்கிள்ஸ். ஸோ அது வந்து பாதிக்கப்படும். ஸோ ஆனளவு உங்ககிட்ட வந்து 20% ஒரு 20% 15% பேட்டரி இருக்கும்போதே நீங்க போய் சார்ஜ் போட்டுருங்க. அப்புறமா அது 100 ஆவறதுக்கு முன்னாடி ஒரு 95, 100% வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஒரு 90, 95% வரும்போது எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதேபோல உங்களோட ஃபோன வந்து வேற ஏதாவது சார்ஜர்ல சார்ஜ் போடாதீங்க. உங்களோட ஒரிஜினல் சார்ஜர்லயே சார்ஜ் போடுங்க. டூப்ளிகேட் சார்ஜர்ல சார்ஜ் போடாதீங்க. காரணம் என்ன அப்டின்னா, உங்க ஃபோனோட சார்ஜர் உங்களோட பேட்டரிக்காகவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு நீங்க 5000 எம்ஏஹெச் பேட்டரி வச்சிருக்கீங்க அப்டின்னா, அப்போ உங்களோட குடுக்கப்பட்ட சார்ஜர் வந்து 5 வாட்ஸ் சார்ஜரா இருக்கும். அப்படி 5 வாட்ஸ் சார்ஜரா இருக்கிற உங்களோட சார்ஜர நீங்க மாத்தி வந்து வேற ஒரு சார்ஜர்ல போடும்போது, உங்க ஃபோனோட பேட்டரி லைஃப் வந்து கம்மியாவறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆன அளவுக்கு உங்க ஃபோன வந்து கூலாவே வச்சுக்கோங்க. வயர்லெஸ் சார்ஜிங்க தவிர்த்துருங்க. ஐ மீன் எப்பவுமே கிடையாது. எப்பயாச்சும் நம்ம வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணலாம். பட் எப்பயுமே டெய்லியும் வயர்லெஸ் சார்ஜிங் பண்றது மூலமா ஃபோன் ஹீட் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால உங்களோட பேட்டரி லைஃப்பும் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. ஸோ இதுவே போதுமான அளவு இருக்கும். ஸோ இந்த வீடியோலேருந்து நமக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஃபோன் பேட்டரி வந்து உப்பிரும். நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டால் வந்து அது ஓவர்லோட் ஆயிடும். இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபோன் பேட்டரியை நீங்கள் அடுத்த முறை ஃபோனை நைட்டில் சார்ஜ் போடும்போது தைரியமாக போடலாம். எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு நைட்டு உங்கள் ஃபோனை சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.